வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 26/1/2024 சோபக்கிருது ஆண்டு தை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மகர லக்கணம் இருப்பு இன்று 3 நாழிகை 15 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:35க்கு. திதி இன்று முழுவதும் பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:07 வரை பூசம், பின்பு ஆயுள்யம். நாமயோகம் இன்று காலை 7:33 வரை பிரிதி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று பிற்பகல் 12:46 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கேட்டை மூலம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த கேட்டையும் மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னா இன்றைய நாள் சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி வான வேடிக்கையுடன் தெப்பத் திருவிழா. பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடு. சென்னை ஸ்ரீ சிங்கார வேலவர் கபாலீஸ்வரர் ஆகியோர்களுக்கு தெப்ப உற்சவம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வாஸ்து செய்வதற்கு மிக சிறந்த நாளுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு வெட்ட மிக ஏற்ற நாள். நவக்கிரக சாந்தி செய்ய மிக சிறந்த நாள். உபகரண பழுதுகளை சரி செய்ய மிக உகந்த நாள். மந்திர பிரயோகம் செய்ய மிக ஏற்ற நாள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா கலத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ சுக்கிரன் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும்போது சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லக்ஷ்மி தேவிங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் இந்த ஹோரையை நீங்கள் பயன்படுத்தலாம். வீடு, நிலம், வண்டி, வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் சுக்கிரஹோரையில் செஞ்சீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் அடையலாமுங்க. ஆடை ஆபரணம் வாங்கவும் மிக உகந்த நேரமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்கள்லையுமே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. அப்போ நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்திற்கு ஏதாவது நீங்கள் முன்னேற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு செயல்களுமே நீங்கள் சுக்கிரஹோரையில் ஒவ்வொரு நாள்லையுமே சுக்கிரஹோரை வரும். அந்த சுக்கிரஹோரையில் நீங்கள் முயற்சி பண்ணுகிறவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக முடிய காண்பீங்க. உங்களுக்கு நற்பலன்கள் சற்று அதிகமாக ஏற்படும். நல்ல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஹோரைன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரஹோரை தாங்க. அப்போ பெண்கள் முயற்சி கொள்கிற அனைத்து காரியங்களும் இந்த சுக்கிரஹோரையில் வெற்றியாகுங்க. இப்போ விவசாயம் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் இந்த சுக்கிரஹோரையில் விவசாயம் பண்ணலாம். பயணங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் இந்த ஹோரையில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்வது மிக சிறப்பானதுங்க. பண பரிமாற்றம் செய்வது போன்றவற்றிற்கும் இந்த ஹோரை மிக ஏற்ற ஹோரைங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற துர்க்கை அம்மனுக்கு மிக சிறந்த நாளாகவும் இருக்குங்க, உகந்த நாளாகவும் இருக்குங்க. இதனால தாங்க இந்த நாளில் துர்க்கையை வழிபட பல வண்ண நிறை உடைகளை அணிஞ்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு துர்க்கை அம்மனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க.
மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 4ல் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது, 10ல் சூரியனும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உண்டான வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இன்றைய எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு அறிமுகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. காரிய அனுகூலம் ஒன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மற்றவர்களுக்கு உதவுவது மனதிற்கு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிடைப்பதில் ஒரு கால தாமதங்கள் ஏற்பட காண்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகளுடன் வீண் செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சில கஷ்டங்கள், துன்பங்கள், பிணக்குகள்பாங்க அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அப்போ வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய வேலையில் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் விரும்பி செய்வீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய லாபத்தை விட இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவும் தொழிலில் வளர்ச்சி மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவரிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு எந்த செயல்களாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது. இதுவரை இருந்து வந்த சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாகி நல்ல ஒரு படிப்பில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. அப்போ பங்கு வர்த்தகம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்துடனும் உங்களுடைய ஆற்றலும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருப்பதால் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகள் எதாக இருந்தாலும் சரி காலையிலேயே தொடங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 9ல் சூரியனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு ஆற்றலும் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. இப்போ உங்களுடைய பேச்சாற்றல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகுது. இதன் காரணமாகவே நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பேச்சில் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நினைத்த காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பீங்க. அதே போல் பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளில் நல்ல அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சேமிப்பை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய எண்ணம் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. புதிய பொருட்களை ஒரு சிலருக்கு வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் உத்தியோக ரீதியான பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமும் உங்களுடைய முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதுங்க. சகோதரர் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் பார்த்தீங்கன்னா கிடைப்பது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன்லாம் திருப்பி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடும். உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களால் சில சங்கடங்களும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு கூடுதல் இருந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதால் கொஞ்சம் இந்த வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ வேலையில் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க. பணியில் உங்களுக்கு வெற்றிகள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான உணர்வுகளை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுக்கு பிள்ளைகளுடைய விஷயங்களில் உங்களுக்கு செலவினங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதே போல் பிள்ளைகளுடைய படிப்பறிவு பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடும். அதே போல் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல், திறமை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய நேர்மையான எண்ணம், ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பராமரிக்கக்கூடிய ஒரு திடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை அப்படின்னா யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் தினசரி நீங்கள் ஈடுபட்டுவாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களுடைய வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க.
கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் 7ல் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சூரியனும் 9ஆம் பாவத்தில் சனி பகவானும் 10ல் ராகுவும் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரிக்கும் சற்று மேலான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாமுங்க. அப்போ உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான பலன்கள் தான் காணப்படுது. அப்போ உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் பொருளாதார நிலையெல்லாம் உயரப்போகுது. உங்களுக்கு புகழ்மிக்கவர்களுடைய ஆதரவுகளால் பார்த்தீங்கன்னா சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அப்போ புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் நீங்கள் ஆர்வம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் புதிய நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுங்க. கடன் சார்ந்த ஏதாவது நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் குறைய காண்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. உற்சாகமாக இருப்பீங்க. காரியங்களில் அனுகூலம் எல்லாம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்கு பயனுள்ளதாக காணப்படுங்க. அப்போ வாகனத்தில் நீங்கள் செல்லும் போது மட்டும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதமெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பதால் அவர்களுடைய போக்கிலேயே பிடித்து நீங்கள் விட்டு பிடிப்பது நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் முரண்டு பிடிச்சி அவங்க சண்டை சச்சரவுலாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள பார்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் முழு முயற்சி இருந்தால் தான் இன்றைய நாள் வெற்றி பெற முடியுங்க. திட்டமிடுதல் இருந்தால்தான் சில தவறுகளையும் உங்களுக்கு தொழிலில் இருந்து தவிர்க்க முடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இறுதியில் உங்களுடைய நேர்மையான முயற்சிகளால் இன்றைய நாள் வெற்றி பெறுவீங்க. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் பொறுமையின்றி காணப்படுவீங்க. இதனால் உறவுகளில் பார்த்தீங்கன்னா சில பாதிப்புகள் ஏற்பட காண்பீங்க. சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வர காணக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பேச்சுக்களில் நிதானத்தோடு கடைபிடிங்க. விட்டு கொடுத்து செல்ல ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இன்றைய நாள் அவசியம் தேவைங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்குங்க. அவங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தாங்கன்னா அவர்கள் போக்கிலேயே நீங்கள் விட்டு பிடிப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சி இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஒரு வகையில் உங்களுக்கு நிதி அதிகமாக வந்தால் கூட செலவினங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு மீறி ஒரு செலவினங்கள்லாம் காணப்படுது. அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சிறப்பான ஒரு அம்சமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று முதுகுவலி மூட்டு இந்த மாதிரியான சில வலி பிரச்சனைகள் தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள்லாம் வரலாமுங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குளிர்ச்சியான பொருட்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களெல்லாம் தவிர்த்துட்டாலே உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த வீண் செலவுகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களால் சில ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ல் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 7ல் சூரியனும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ல் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவால் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது மிக நல்லது. அதே போல் உங்களுடைய தகவல் தொடர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைபாடு காரணமாக உங்களுடைய முயற்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் கிடைப்பது கொஞ்சம் கடினமாகவே நீங்கள் உணர்வீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா விரும்பிய காரியத்தை நீங்கள் நினைத்தபடி செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடணுங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உண்டாகலாம். அதே போல் உத்தியோகத்தில் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தாய் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்புகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்துவீங்க. உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சிகள் இருந்துச்சுன்னா இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் குடும்பத்திலையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படலாம். அதனால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்க கூடுங்க. தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படுங்க. இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் ஒன்றை நீங்கள் துணிச்சலுடன் எடுப்பீங்க. அதில் வெற்றிகள் காணணும்னா கொஞ்சம் அதிக முயற்சிகளை போடணுங்க. குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட செலவினங்கள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் காணப்படுங்க. இப்போ இன்றைய நாள் சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்களால் சில இடைஞ்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் எல்லாம் தரலாமுங்க. சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் உங்களுடைய வேலைகளில் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருங்க. நீங்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துங்க. அதனால் கடினமாக முயற்சி பண்ணுங்க, பொறுமையோடு இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடு கையாள்வது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தொழிலில் உங்களுக்கு எவ்வளவு லாபங்கள் வந்தால் கூட செலவினங்களும் இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு மன அமைதியின்றி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு சற்று குறைந்து காணப்பட்டாலும் இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. ஏன்னா நீங்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்கள் இருவருக்குமே ஏற்படுவதால் இன்றைய நாள் குடும்பத்தில் புத்துணர்ச்சி குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட அதை சமாளித்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவாகத்தாங்க காணப்படுது. அப்போ நீங்கள் உங்களுடைய வரவையும் செலவையுமே கொஞ்சம் விவேகத்துடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் வரலாம் படிப்பில். அதனால் கொஞ்சம் கல்வியில் அவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி
கொஞ்சம் தெளிவான சிந்தனைகளுடன் அவங்கள உருவாக்கக்கூடியது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாராக தாங்க காணப்படுது. கால்வலி, முதுகு வலி இந்த மாதிரியான சில சிறு சிறு பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதன் மூலம் அவதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் குறைக்க வேண்டியது நல்லதுங்க. தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட காண்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளசிவப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியனும், 7ல் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்பட போகுது. உங்களுடைய ஆற்றலும் மன தைரியம், உற்சாகம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய சுய முயற்சிகள் மூலம் இன்றைய நாள் வெற்றி காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடும். அதே போல் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் நீங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. இன்றைய நாள் மனதில் நினைத்ததை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களுடைய உதவி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. இப்போ குழந்தைகளால் சில மகிழ்ச்சியான ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது மிக நல்லதுங்க. அதே போல் வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உங்களுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆலோசனை உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்க போகுதுங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒரு படிக்கட்டாக இருக்க போகுது. தந்தையிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இப்போ இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான பலன்கள்லாம் காணப்பட போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை, ஆற்றல் எல்லாமே உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் உங்களுடைய திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் உரையாடக்கூடிய போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு நிறைந்ததாக இருக்குங்க. அப்போ இந்த அணுகுமுறை ஒரு நல்ல சூழ்நிலைகளை உங்களை உருவாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவீங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. இன்றைய நாள் குடும்பத்துக்காக நீங்கள் எதையுமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய
குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு போதிய பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே காணப்பட போகுதுங்க. இதனால் உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த ஒரு புதிய முதலீடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இன்று திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்க போகுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே நீங்கள் தொடங்குவது தாங்க இன்றைய நாள் நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் முறியெடுத்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு தான் இன்றைய நாள் அதிகமாக காணப்படும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காமல் உங்களுடைய முயற்சிகளை போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்கால தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஒரு சிலருக்கு பூர்த்தியாகும். அதே போல் எதிர்த்தடுத்து கூறியவர்கள் மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ கூட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள் உங்களுக்கு விரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட ஒரு மன சஞ்சலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவிக்கிட்டே இருக்குங்க. புதியவர்களால், புதிய நட்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இன்று ஏற்பட காண்பீங்க. இன்றைய உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகள் கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அதில் வேலைப்பளு அதிகமாக காணப்படும். சகோதரர்களுடைய உதவிகள்லாம் கேட்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொண்டீங்கனாலே போதும், சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. செலவுகள் உங்களுக்கு எவ்வளோ ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதை சமாளிக்கக்கூடிய சிரமம் உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. அப்போ தந்தைக்கு பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தந்தையுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடுங்க. அப்போ ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு சற்று சவால் நிறைந்ததாக காணப்படுங்க. அப்போ பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். அதனால் பணிகளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குது. சில தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் எதிலுமே எச்சரிக்கையுடன் இருங்க. தொழில் விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது நல்லதுங்க. யாரையுமே நீங்கள் விட்டு கொடுக்காம உங்களுடைய பங்காளர்களுடைய, அதாவது உங்களுடைய தொழிலுடைய சகோதரர்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அரவணைத்து செல்வது மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் சிலவற்றையெல்லாம் நீங்கள்
எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருப்பதால் கொஞ்சம் மனதளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க. இதனால் உங்களுடைய துணையுடனான நல்லுறவுகள்லாம் பாதிக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. குடும்ப சூழ்நிலைகளை அன்றைய தேவைக்கான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஏற்படுவதாலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குடைய கல்வியை பாதிக்கக்கூடும். அதனால் அவர்களுக்காகவாது நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ படிப்பில் கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்பட காண்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து தாங்க காணப்படுது. வீட்டு புனரமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதுக்குண்டான செலவினங்களுக்கு உங்களுக்கு கையிருப்பை எல்லாம் உங்களுக்கு கரைக்கக்கூடியவருக்கு உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ வேண்டியது நிறைவேறுமா அப்படின்னா இன்றைய நாள் கொஞ்சம் இழுபறியாகத்தாங்க காணப்படுது. அப்போ நிதி நிலைமையில எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய தாயோட உடல் நலத்திற்காக பார்த்தீங்கன்னா செலவுகளில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இது உங்களுக்கு சற்று மனதளவில் கவலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே தொடங்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், 4ல் சூரிய பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது. 7ல் குரு பகவானுடைய பயணமும், 10ல் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சற்று பலன்கள் உங்களுக்கு நற்பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் யோசித்து செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை விளைவுகளை எல்லாம் இன்றைய நாள் தடுக்கலாமுங்க. அப்போ மனதை பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் செலுத்துங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ உங்கள் மீது பார்த்தீங்கன்னா விமர்சனங்களான கருத்துக்களை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. வரன்கள் உங்களுக்கு உறுதியாவதில் கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் உண்டாக காண்பீங்க. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் மறதியால் சிறு சிறு பிரச்சனைகளும் உங்களுக்கு நேரிட காண்பீங்க. அப்போ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நண்பர்களால் காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொது காரியங்களில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் நிச்சயம் ஏற்பட காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லதுங்க. எதுலேயுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. நீங்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் மன வருத்தம்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும்போது பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்று சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ வியாபாரம் உங்களுக்கு நிச்சயம் சுமாரத்தாங்க இருக்கும். அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிக எச்சரிக்கையுடன் இருங்க. கவனக்குறைவால் பார்த்தீங்கன்னா சில தவறான ஒரு புரிந்துணர்வுகள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய வேலையில்
தொழிலில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் இன்றைய நாள் செய்யுங்க. அதே போல் விரும்பி செய்யுங்க. உங்களுடைய வேலைகளை விரும்பி செய்யும் போது தான் சில தவறுகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. அப்போ திட்டமிடுதல் இன்றைய நாள் மிக சிறப்பானதாக இருக்குங்க. காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு புரிந்துணர்வு தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக விளைவுகளை ஏற்படுத்த காண்பீங்க. அதனால் கொஞ்சம் விரும்பத்தகாத ஒரு சூழ்நிலைகள் தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்படுவது நல்லது. புரிந்து கொண்டு செயல்படுங்க. அது இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. உங்களுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் வரலாமுங்க. அவங்களுக்கு ஆரோக்கியத்திலையும் சில குறைபாடுகள்லாம் வரலாம். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் அவங்கள கல்வியில் ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுடைய நிதி ஆதாரத்தை இன்றைய நாள் கொஞ்சம் பராமரிக்க வேண்டியது நல்லது. செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் செலவினங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நேருதுங்க. அதனால் கடினமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாமே நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கவனமுடன் இருங்க. ஏன்னா தூக்கமின்மை காரணமாக இன்று தலைவலியெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யோகா தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 3ல் சூரிய பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 9ல் சந்திரனும், அதே போல் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையுடன் இருங்க. ஆன்மீக இசை கேட்பது உங்களுக்கு மனதளவில் ஆறுதலை ஏற்படுத்துங்க. அதே போல் சமூக ஒரு ஈடுபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்துங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த அதாவது பொது காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளை இன்றைய நாள் கொடுக்குங்க. கொஞ்சம் மனதளவில் ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆலய வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்பட காண்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிலருடைய சந்திப்புகளால் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அதே போல் வாகன பழுதுகளை நீங்கள் சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்றைய நாள் அகலக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட காண்பீங்க. இன்று புதிய முயற்சிகளில் எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டான்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைய நாள் கிரக நிலைகள் இல்லை. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு இடத்துலையுமே
புதிய முயற்சிகள் எந்த ஒரு ஈடுபாடும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப பொறுப்புகளுடைய காரணமாக சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட காண்பீங்க. பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனதளவில் சில மனச்சஞ்சலம் உண்டாக காண்பீங்க. இன்று துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு பணியிடங்களில் சில ஒரு பதட்டமான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. சக பணியாளர்கள் மூலம் சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க நேரும். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சக பணியாளர்களால் உங்களுக்கு ஏற்பட போகுது. பெண் ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லதுங்க. அப்போ நீங்கள் செய்யாத சில தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் பழி ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதுலேயுமே கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல தாங்க இருக்குது. அதிக அளவு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுடைய இருவருக்கும் உண்டான ஒரு புரிந்துணர்வு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ நீங்கள் ஒன்று நினச்சா அவங்க ஒன்று நினைப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வில்லங்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுங்க, புரிந்து கொள்ளுங்க. இன்றைய சூழ்நிலைகள் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அமைதியாக இருந்துருங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க பிற்காலத்தில். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் உங்கள் கணவன் மனைவிக்கு இருவருடைய ஒரு புரிந்துணர்வு வெவ்வேறாக இருப்பதால் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. அதனால் உங்களுடைய அணுகுமுறையை இன்றைய நாள் பொறுமையும் நிதானமும் அமைதியுடன் இருப்பது நல்லதுங்க. குழந்தைகளுடைய கல்வியில் சில சிறு சிறு தடங்கல்கள் எல்லாம் வரலாம், கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ எப்பொழுதும் போல உங்களுக்கு பணம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அதிகமான சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் செலவினங்களை கம்மி பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதன் மூலமாக சில தூக்கங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடும். இனிப்பு, எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் உட்கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருமுங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாயோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்க உங்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் சூரியனும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 4ல் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அதே போல் அஷ்டமத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமும், 10ல் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் அனைத்திலுமே அதிர்ஷ்டங்கள் அதிகமாக காணப்படும். நன்மைகள் இன்று அதிகமாக விளையக்கூடிய ஒரு சாதகமான அமைப்புகளும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளில் வெற்றிகள் அடைய காண்பீங்க. இன்றைய செயல்களில் நீங்கள் திறமையாக செயல்பட்டு திட்டமிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு அவசியம் மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தை
காரியத்தால் சில தடைகளை எல்லாமே வெற்றி காண்பீங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு, அரவணைப்பு, புரிதல்கள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை எல்லாம் இன்றைய நாள் நிறைவேற்றுவீங்க. அப்போ திட்டமிட்ட உங்களுடைய செயல்களை சில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உள்ள சில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய ஆகாரத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டியதும் நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பாசங்கள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புதிய நண்பர்களுடைய அறிமுகம், அவர்களால் சில ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது இன்றைய நாள் நல்லதுங்க. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக இருக்கக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு சகல விதத்திலையுமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்பட்டால் கூட நீங்கள் உங்களுடைய வேலையோட தீவிரத்தால் பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் எந்த ஒரு பணிகளையுமே முடிப்பீங்க. உங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பலனளிக்குமே என்று சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிறைய காணப்படுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லுறவை பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் நிகழக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்பட போகுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷத்திற்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் எந்த விதத்திலையுமே கவலைப்பட வேண்டாமுங்க. இதுவரை இருந்து வந்த அவர்களுடைய சோம்பேறித்தனம், சில விஷயங்களில் தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இனிமேல் அவங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போதுங்க. உங்களுடைய மனதளவில் திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணப்புழக்கம் மிக அற்புதமாகவும் அமோகமாகவும் காணப்படுங்க. அப்போ இன்றைய நாள் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே செலவு செய்வீங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு தேக ஆரோக்கியம் இன்றைய நாள் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாமுங்க. நேர்மறையான ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. இப்போ ஆரோக்கியத்திலே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாலை வேளையில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இன்றைய நாள் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது மிக நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் ராகுவும், 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குது. அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய சுய முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் வளர்ச்சிகள் அதிகமாக காண்பீங்க. புதுமையான ஒரு முறையெல்லாம் கையாள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றிகள் ஏற்பட காண்பீங்க. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய ஊரில் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதத்திலுமே உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடுங்க. இழுபறியான சில வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் முடிவுக்கு வந்துடும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க போகுதுங்க. அப்போ உற்சாகங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இருக்க போது. இப்போ கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைய நாள் எப்பாற்பட்டாவது நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க. அப்போ தனவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. பல வகையிலுமே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. செலவுகள் அதிகரித்தா கூட நீங்கள் சமாளித்து விட முடியுங்க இன்றைய நாள். அப்போ வாழ்க்கை துணை வழியில் உறவுகளால் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் மிக மிக திருப்திகரமாக மனதிற்கு பிடித்த மாதிரி இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் தரம் நிறைந்ததாக இருக்குங்க. அப்போ மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்களுடைய அரவணைப்பு, அவங்களுடைய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மனதளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்கு. வியாபாரம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் துணிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, இதெல்லாம் நல்லிணக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வளர்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவர்களாக இன்றைய நாள் காணப்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு பணவரவு உங்களுக்கு காணப்படுங்க. பொருளாதார பாதுகாப்புவை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் ஏற்படுது. ஆன்மீக நிகழ்வுகளுக்கு நீங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய தகுதியையும் முன்னேற்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் மன உறுதி, இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் இன்று ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மாலையில் உங்களுடைய உறவினர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாக இருக்கக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் குறையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குது, 3ல் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பலன்கள், உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில கஷ்ட நேரங்களில் உங்களுடைய உணர்வுகளை இன்றைய நாள் கட்டுப்படுத்த வேண்டுங்க. அப்போ தனிமையில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையுடனும் இருங்க. உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. உங்களுடைய செயல்களில் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது மிக நல்லது. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீங்களா அப்படின்னா இன்றைய நாள் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள்லாம் ஏற்படலாம். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பழைய கடன் பாக்கிகளை கொஞ்சம் கனிவாக நீங்கள் பேசி வசூலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் ஏற்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் வாங்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிலருக்கு சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருப்புங்க. உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடும். அதே போல் மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான ஒரு சில வாய்ப்புகளும் உண்டாகுதுங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செயல்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிக நல்லதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் இன்று ஒரு சிலருக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சிலருக்கு தந்தையுடனுடையான மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. சில முயற்சிகளை நீங்கள் எடுங்க. அமைதியை காக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில பாதிப்புகள் ஆனால் அதில் எதுவுமே இருக்காதுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சில விஷயங்களில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கராராக இருக்காது. அதனால் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாள் அம்பிகையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் வளர்ச்சிகள் காணணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலுமா அப்படின்னா நிச்சயம் இருக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் உங்களுடைய முழு முயற்சிகள் இருந்தால் தான் இன்றைய நாள் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் மனதளவில் சில வருத்தத்தை அளிக்கும் விதத்தில் தாங்க இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு கொள்வதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருப்பதாலேயே உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படணும் அப்படின்னா விட்டு கொடுத்து செல்லுங்க. நிதானத்தோடு இருங்க. பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் சில சிறு சிறு தடைகள் தாமதங்கள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. முழு முயற்சிகளை போட செய்யுங்க. தேவையில்லாத பழக்கங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் அவங்கள பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அப்போ தேவையற்ற கூடுதல் செலவினங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான சில செலவினங்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியமும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. தூக்கமின்மை, இதன் காரணமாக சில தலைவலி, சளி, இருமல் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் சற்று உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்று உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பணம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியனும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்காதுன்னு தாங்க சொல்லுவேன். அப்போ இன்றைய நாள் மின் சாதனங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாகனங்களில் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தியான பயிற்சி, ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் இன்றைய நாள் ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களில் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லதுங்க. வாக்குறுதிகள் அளிப்பதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. விமர்சனமான ஒரு சில பேச்சுக்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் மீது ஏற்பட்டு நீங்க கூடுங்க. முன்கோபமின்றி பொறுமையுடனும் நிதானத்தோடும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரவுகளில் சில தாமதங்கள் உண்டாகக்கூடுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அடிக்கடி சில மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு நீங்க கூடும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சில செலவுகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காரணமாக இருப்பதால் சற்று உங்களுக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் சில சோர்வுகள்லாம் உண்டாக காண்பீங்க. அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. இன்றைய நாள் மீனராசி அன்பர்கள் பொறுமையும் அவசியமாக இருக்குங்க. இப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல தாங்க இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிகள் சற்று அதிகமாக காணப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல நீங்க பல சவால்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் திறமையாக செயல்பட வேண்டுங்க. உங்களுடைய முழு முயற்சிகளில் தான் இன்றைய நாள் நீங்க எல்லா விதத்திலுமே உங்களுடைய வேலைகளை திட்டமிடுதலோடும் இன்றைய நாள் செயல்படுவது இன்றைய நாள் சில தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அப்போ நீங்க சில தவறுகள் ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க. இன்றைய நாள் அதுதான் உங்களுக்கு சிறப்பை தருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு எப்பொழுதும் போல வழக்கம் போல உங்களுடைய வியாபாரம் நடைபெறும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்கள் குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எதிலுமே பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருங்க. பேச்சுக்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் குடும்பத்தில் வச்சு பேசாதீங்க. அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் பேசாதீங்க. சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நிதானத்தோடும் இருங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொல்லைகள் வரலாமுங்க. அதாவது சளி, இருமல் போன்ற சில உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வீட்டை நீங்கள் நவீனகரமாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் முயல்வீங்க. அது உங்களுக்கு பல வகையில் உங்களுடைய நிதி ஆதாரத்தை எல்லாம்
குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் போதிய பணம் உங்களுடைய கையில் இருக்காது. எதிர்கால செலவுக்காக நீங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் உள்ளதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயோட உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுதுங்க. அது உங்களுக்கு மனதளவில் சில கவலை அளிக்கக்கூடிய ஒரு விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் மஞ்சள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு பணிச்சுமையால் பார்த்தீங்கன்னா அசதிகள் சோர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியம்ங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.